ஓகே, வீடியோ ஆன் பண்ணிட்டல. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பேசிக் பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதே மாதிரி ஒரு 10 ஆர் 11 எபிசோட் மேலே உங்களுக்கு வீடியோ வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் ஷார்ட்ஸில் நான் என்ன சொல்ல போகிறோம்னா, அந்த மணி சீரியஸ்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த மணி சீரியஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிஸ்னஸில் முக்கியமானது என்னது. உங்களுக்கு நான் 5 செகண்ட்ஸ் தரேன். அந்த 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு என்ன தோணும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது வரைக்கும் நான் ஒரு கவுண்ட் பண்ணுறேன். 5 4 3 2 1 0. ஓகே, கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான விஷயம் என்னன்னா கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா ஆனஸ்ட் ரிப்ளை என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஜாப். பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், நிறைய ஒரு சக்ஸஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸ்டார்டிங்கில் நிறைய ஃபெயிலியர்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து அதை பற்றி ஒரு நாலேஜும் அதில் இருக்காது. பிஸ்னஸில் நாலேஜ் சுத்தமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறதோட ஜாப் சூஸ் பண்ணிக்கலாம். கான்ஃபிடன்ஸ், மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக, ஃபிசிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே நீங்கள் பிஸ்னஸ் பக்கம் வர நான் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் நிறைய பிஸ்னஸில் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸில் ஐடியாஸ் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸுக்கோ கமெண்ட் பண்ணுறது கேளுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளைஸ் வந்து அந்த அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ், முக்கியமாக அந்த கான்ஃபிடன்ஸ் தான் பேச வந்துருக்கோம். கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு வரணும். இப்போ வந்து நான் பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு ஆசை இருக்குது, பட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, அது எப்படி நான் கான்ஃபிடன்ஸ் வர வச்சுக்கிட்டு அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சின்ன ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 10,000 100,000 அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஹை பட்ஜெட் பிஸ்னஸ் போகலாம். ஏன்னா ஒரு லோ பட்ஜெட்னா ஈஸியாக நம்ம அதுக்கு அந்த வாங்கின அமௌண்ட்டை நம்ம வந்து செட்டில் பண்ணலாம். பட் ஹை பட்ஜெட் நம்ம செஞ்சிட்டிங்கன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு மென்டலி ஃபிசிக்கலி நிறைய ஸ்ட்ரெஸ் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வரணும்னா ஒரு சின்ன லெவலில் ஒரு சின்ன பிஸ்னஸ், உங்கள் ஸ்கூல் டைம்லேயே நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு அசைன்மெண்ட் வந்து உங்கள் ஸ்கூல் பசங்களோ இல்லை உங்களோட ஜூனியர்கிட்டையும் அசைன்மெண்ட் தர அதை ஒரு சம் டைம் ஆஃப் காஸ்ட் கொடு. அது மீன்ஸ் அந்த மாதிரி சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹை லெவல் பிஸ்னஸ் போகலாம்னு நான் சொல்லுவேன். ஹை லெவல் பிஸ்னஸ் ஒரேடியாக போனீங்கன்னா லாஸஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் அதோட ஃபிக்ஸ் பண்ணுறது வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்மால் பிஸ்னஸ்லேருந்து ஹை பிஸ்னஸ் போனீங்கன்னா, மீன்ஸ் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் பிஸ்னஸ் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரலன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற ரிப்ளைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு. ஸோ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிஸ்னஸில் கான்ஃபிடன்ஸ் முக்கியமானது ஒன்று. அதுக்கப்புறம் தான் அடுத்த பிளான் பண்ணுறதோ அது ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறதோ இருந்தாலும் அதுக்கு அடுத்தது தான் வரும். அண்ட் நிறைய வீடியோ நீங்கள் நிறைய சேனல்ஸில் போடுற வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளானை தான் சொல்லுவாங்க. பட் பிளான் நாட் மஸ்ட். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் நேரில் பார்த்து நிறைய பேர் நான் சொல்கிறேன்னா கான்ஃபிடன்ஸ் இல்லை அவங்களுக்கு, செஞ்சுட்டாங்க பட் அதில் ஃபெயிலியர் பார்த்தோன்னா டக்குன்னு அது எனக்கு தெரிஞ்சிருக்கோம். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் பயமே இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து மீன்ஸ் ஏகப்பட்ட ஃபெயிலியர் அவங்க ஸ்கூல் டைம்லேயே ஃபேஸ் பண்ணுற பார்ப்பாங்க. அதனால் நம்மளுக்கு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே சாப்பிட்றாங்கல்ல, அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட்-அப்பாக பார்க்க முடியாது. ஒரு ஜாபில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் வந்து சக்ஸஸ் மீன்ஸ் அவங்க டாப்பர் நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லை வேறு எந்த டைம் எதுவுமே அவன் வந்து வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ், அவன் ஃபெயிலியர்ஸே பார்த்துருவான். ஸ்கூல் டைமில் வச்சு காலேஜ் டைமில் அவங்க ஃபெயிலியர் பார்க்க மாட்டோம். ஒரு 2 or 1 மார்க் கம்மியானாலே அவன் அதுலேயே ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் அவன் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவான் அந்த பையன். ஸோ பையனை போகிறோம் யாரோ ஒருத்தவங்க ஸோ தேட்டர்ஸ் நாட் பெட்டர். அவங்களே ஒரு 2 or 1 மார்க் கம்மியானாலே அவங்க பிஸ்னஸில் அதுலேயே அப்படின்னா பிஸ்னஸில் ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் உங்களுக்கு உடனே சக்ஸஸ் வர வாய்ப்பே இல்லை. அப்படியே வந்திருந்தா நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறதுனால வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவுமே நான் வந்து உங்களால் நடந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு நடந்துச்சு அது நான் என் இதில் வந்து நான் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு மிஸ்டேக் வர விடுங்க. மிஸ்டேக் வந்தாதான் உங்களுக்கு அதுல என்ன மிஸ்டேக் வருது, அந்த மிஸ்டேக்கை எப்படி சால்வ் பண்ணா ஒரு சால்விங் ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும்னா ஈஸியாகவே அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் ஆஃப் த ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கலனாலும் நான் உங்களுக்கு இருக்கேன், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் இருந்தாலும் பார்த்துக்கிறேன். ஸோ இந்தமாரி ஒரு ஸ்மால் கைண்ட் ஆஃப் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாகவும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் அண்ட் எப்படி அதை வந்து கொண்டு போகிறதுன்னு உங்களுக்கு தெரியலனா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை நான் வந்து தரேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸில் நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் காய்ஸ். நான் உங்கள் கணேஷ், நீங்கள் பார்த்து கணேஷ் 50. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் சண்டே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹேவ் ஃபன், சைனிங் ஆஃப், பை பை.